வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அண்ட் தென் இப்போ பார்க்குற கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், அதாவது PH 3256க்கான கொஷின் பேப்பர் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். இது வந்து இதில் 10 மார்க்ஸ் இருக்கும், எப்பவும் போல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்தீங்கன்னா பாஸ்லேட்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தியரி கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேண்ட் கேப் செமிகண்டக்டர்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு சம் கேட்டிருக்காங்க. தென் 15 கொஷின்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சம்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. 3 to 4 டைம்ஸ் வந்து சம்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா அப்படி மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். சம்ஸ் வந்து சும்மா கண்ணில் பார்த்தா நமக்கு எக்ஸாம் அதில் போய் கண்டிப்பாக வராது. நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் சம்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் ஈஸியாக போட வரும். ஓகேயா? ஸோ 7th கொஷின் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் சோலார் செல். அண்ட் தென் 8th கொஷின் வந்து ஆப்டிக்கல் மெட்டீரியல்ஸ் கிளாசிஃபைட். அண்ட் தென் 9th கொஷின் பார்த்தீங்கன்னா கியூபிட் ஸ்டோர்டு கேட்டிருக்காங்க. அண்ட் தென் 10th கொஷின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பிளாட் ஸ்பியர் ரெப்ரசன்ட் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் வந்து உங்களுக்கு 11th கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் ஏபின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா. ஸோ 11th ஏ வந்து பார்த்தீங்கன்னா வெய்ட்மேன் ஃப்ரெண்ட்ஸ் லா கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து லா நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது டெரிவேஷன் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த கொஷின் நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ். அண்ட் தென் பி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபெர்மி டைரக்ட் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபெர்மி டைரக்டை பற்றின அதோட எனர்ஜி, அதோட சிக்னிஃபிகன்ஸ், அது எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துருக்கணும். ஓகேவா? ஸோ 12th கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏல வந்து 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து டெரிவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து இன்டர்ன்சிக் செமிகண்டக்டர் ஃபெர்மி லெவலை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபெர்மி லெவல்ன்றது வந்து உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க ரிப்பீட்டடாக. ஸோ 12th பி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட்கி டயோட்ஸ் அண்டு அதோட லிமிட்டேஷன்ஸ், கேரக்டரிஸ்டிக், அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்துக்க சொல்கிறாங்க. இந்த டெரிவேஷனோட உங்களுக்கு வந்து தியரி பார்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 13th கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இதில் பி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்னெட்டிக் ஹார்ட் டிஸ்கை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் 14th கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடிஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எல்இடி பற்றின கொஷின் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்துடும். இதோட ஒர்க்கிங் என்ன, பிரின்சிபல்ஸ் என்ன, அண்ட் தென் அப்ளிகேஷன்ஸ் என்ன, இதை வந்து கேட்பாங்க. அண்ட் தென் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக டிஸ்அட்வான்டேஜும் அட்வான்டேஜும் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் பி ஆப்ஷன் வந்து டிஸ்கஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் லேசர் டயோடை பற்றி கேட்டிருக்காங்க. இந்த டயோடு, எல்இடிஸ் இது வந்து மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஆனால் அதோட ஒர்க்கிங்ஸ், பிரின்சிபல்ஸ், அப்ளிகேஷன்ஸ் இது வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் 15th கொஷின்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாண்டம் கான்ஃபிகமெண்ட் டு அக்கர், இது வந்து குவாண்டம் கான்ஃபிகமெண்ட் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த குவாண்டம் பற்றின கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இந்த 15th கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் வந்து குவாண்டம் பற்றின கொஷின் உங்களுக்கு வந்து கேட்டுருவாங்க. தென் பி ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா C0 கேட்டை பற்றி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி கேட்ஸை பற்றி நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ்லேருந்து தெரிஞ்சு வச்சுக்க ரொம்ப முக்கியம். ஓகேவா? செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கூலும் பிளாக்கேட் எஃபெக்ட் பற்றி கேட்டிருக்காங்க. அண்ட் தென் தேர்ட் ஆப்ஷனில் வந்து டனல் டயோட் அண்ட் நார்மல் டயோடை பற்றி உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு 2-3 இயர்ஸோட கொஷின் பேப்பர்ஸ் வந்து கம்பேர் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் போய் உட்காரும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் வந்து தரவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போயிடணும் சொல்கிறது. ஓகேவா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின் பேப்பரோட PDF வேணும் அப்படின்னா எனக்கு லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? இல்லைனா நான் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோஸை. தேங்க்யூ.